மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை தெரிவிங்க. இதில் ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை உங்களுக்காக பதிவிட காத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பார்த்துருக்கிற கண்டென்ட், பேச தெரியாமல் பேசி வெற்றி வாய்ப்புகளை இழப்பவர்கள் யார்? எப்பேற்பட்ட டைட்டில்! பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா சார்? ஆமாம், பேசணும், கரெக்டாக பேசணும். பேசுனா கேட்குற மாதிரி பேசணும், அப்படித்தான் பேசணும். அதுதான் வளர்ச்சி. பேச தெரியாமல் பேசணும்னா சொல்லுவாங்கள்ல, அவங்க கூட யார் போய் பேசுவா, பேச தெரியாமல் பேசுகிறான்ப்பா அப்படிம்பாங்க. நீ பேச தெரியாமல் பேசுகிற, எங்கள் ஊர் பக்கம் அடி வாங்குவ அப்படிம்பாங்க வீட்லேயே விளையாட்டுக்கு. அதனால் பேச்சுக்கலைங்கிறது இறைவனுடைய ஆசீர்வாதம், அது இயற்கையாக இருக்கணும். அப்போ பேச்சு, நீங்கள் பேச்சு, உங்களுடைய ஸ்பீச் டெலிவரி ஆகிற அந்த இடம், இரண்டாம் இடம், உங்கள் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் தான் உங்களுடைய பேச்சு. முதல் தரமாக மனசில் பட்டதை பேசி, இல்லை பேச தெரியாமல் பேசி தன்னுடைய வாய்ப்புகளை அதாவது அழித்து கொள்பவர்கள், இழந்து விடுபவர்கள் யாருன்னா, ரெண்டாம் இடத்துக்கு யாருக்கு சனி தொடர்பு இருந்தாலும் சரி பிரச்சனை தான். சனி பார்க்குது, சனி இருக்குது, சனி நட்சத்திரத்தில் அங்கே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். குறிப்பாக ரெண்டாம் இடத்துல யாருக்காவது சனி நட்சத்திரம் இருக்குது, மிதுன லக்னம், 2ல் சனி நட்சத்திரம் பூசம் இருக்கும் கடகத்தில். அதுக்கப்புறம் துலா லக்னம், 2ல் சனி நட்சத்திரம் விருச்சிகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் கும்ப லக்னம், 2ல் சனி நட்சத்திரம் இருக்கும் மீனத்தில். மிதுன லக்னம் மிதுன ராசி, துலா லக்னம் துலாம் ராசி, கும்ப லக்னம் கும்ப ராசி. எப்படியாவது சண்டை வந்துடும், எப்படியாவது பேச தெரியாமல் பேசி மாட்டிக்குவாங்க. கருத்துக்களை சொல்லி மாட்டிக்கொள்வது எல்லாம் இந்த கேட்டகரியில் வந்துடும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நிறைய பேச்சினால வாய்ப்புகளை இழந்தவங்களை பார்க்க முடியும். 2ல் செவ்வாய் இருந்தால் பார்த்து தான் இருக்கணும். ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு பெரிய நடிகர், 2ல் தான் சனி, கேதுவும் கூட இருக்குது. நிறைய தடவை அவர் பேசின பேச்சு விமர்சனத்துக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? அதை பூதாகரமாயிரும். சனி பாருங்கள் 2ல் இருந்தால். 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பாருங்கள் உங்கள் லக்னத்துக்கு. அவர் போய் சனியோட சேர்ந்தாலோ, 6, 8, 12 மறைந்தாலோ, திதிசூன்யம் ஆயிட்டாலோ, அஸ்தங்க தோஷம் அடைந்தாலும் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கொள்வார். 8ஆம் அதிபதி 2ல் இருந்தாலும், 2ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 8 கூட வர செவ்வாய், அவர் 2ல் இருந்ததுனால இவ்வளோ பிரச்சனை சொன்னேன். செவ்வாய்க்கு 2ல் இருந்தால் பிரச்சனைன்னு. இவங்கெல்லாம் முழு மௌனிகளாகி தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் தலை சிறந்த வெற்றியாளர்கள். இதுதான் பரிகாரம். இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காருப்பா அப்படின்னா தப்பே வராது. இல்லைன்னா வெளிச்சம் போட்டு காட்டிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு விசேஷம் நடக்குது, அங்கே முன்னாடி நின்றுட்டு அப்படிப்பா இப்படிப்போ அதை பண்ணு இதை பண்ணுனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு 2ல் செவ்வாய் இருக்குது, 2ல் சனி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கார், இல்லை 2ஆம் அதிபதியே சனி செவ்வாய் கூட 8ஆம் அதிபதியோட சேர்ந்துட்டார், இல்லை நீசமாயிட்டார், ஏதோ ஒன்று நடந்துருது. கம்முன்னு இருக்கணும். ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்களா, ஒரு ஓரமாக உட்காந்துருக்கீங்களா, விழாவை பார்த்தீங்களா, மொய் வச்சிங்களா, சாப்பிட்டீங்களான்னு வந்துக்கிட்டே இருக்கணும். அங்கே போய் பன்னாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஒரு நாளைக்கு உங்கள் மேலே இருக்கிற காண்டில் ஏன் குடும்பத்தில் தலையிறதுக்கு நீ யாருன்னு கேள்வி வந்தே தீரும். இதெல்லாம் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கேட்டு கேட்டு அனுபவமாக எடுத்த விஷயம். அவ்வளவும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பேச தெரியாமல் பேசி பெரிய வெற்றி, பெரிய வாய்ப்புகளை இழந்துருவாங்க. ஒரு கஸ்டமர் வராரு, நமக்கு கஸ்டமர் தான் கடவுள். அங்கே நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும், நம்ம கஸ்டமரை நம்பி இருக்கோம், அவங்க தான் நம்ம கடவுள். எக்ஸ்ட்ரீம் லெவலில் தன்மானம் பாதிக்குது பேசுகிறோம், அது வேறு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ரஃப்பாக, ரூடாக, ராங்காக ஏன் பேசணும்? தேவையில்லை.
நமக்கு தான் பேச தெரியும்னு நினைக்கிற குரூப் இதெல்லாம். இப்போ நான் சொன்ன கிரக சேர்க்கையெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குங்கிற பேரில் கரண்டு மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். 440 வாட்ஸ் நான் தொட்டைனா வெடிச்சிருவேங்கிற மாதிரி அதெல்லாம் தேவையில்லைங்க. பேச்சு சிலர் வேதாந்தம் சித்தாந்தம் பேசுவாங்க. வாய் இல்லைன்னா நாய் கவிட்டு போயிடும். வாய் தேவை தான். ஒரு இடத்துல டிராஃபிக்கில் நிற்கிறோம், வண்டி திருப்பணும், அண்ணே கொஞ்சம் தள்ளி நின்றுங்க திருப்பிக்கிறேன், அதுக்கு வாய் தேவை தான். அதுக்காக ஏய் என் வண்டி நிற்குது நீ வந்து இங்கே நிற்கிறியா பார்க்குறியா, இது தேவையில்லை. இது டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அதனால் எல்லோரும் சைலண்ட் மோடில் போட்டால், இந்த கிரகங்களை சொன்னால இவங்கள ஃப்ளைட் மோடில் போட்டுறணும். அப்போ தான் சேஃபர் சைடாக இருப்பீங்க. இல்லைன்னா கிரகம் உங்களை சுரண்டி பார்க்கும், மாப்பிள்ளை சௌக்கியமானு கேட்கும். இது தப்பாகி போயிடும். அதனால் உங்கள் வெற்றிகள் உங்கள் வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அவன் என்னப்பா ராங்காக பேசுகிறான், ரூடாக பேசுகிறான், அவனான மனுஷனாப்பா இப்படி பட்டம் கட்டிடுவாங்க. 50 பேர் 100 பேர்த்துக்கிட்ட பரப்புனா முடிஞ்சுதா? யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. கோபம் சத்ரு. நமக்கு எப்பவுமே கோபம் எதிரி தான். கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்வான். என்னுடைய நெருங்கிய நண்பர் இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். கேட்கும்போது நான் நினச்சிக்குவேன், எனக்கே சில நேரங்களில் கோபம் வரும்போதெல்லாம் கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு அமர்வான் மைண்டில் ஓடும். கப்புன்னு ஸ்கிப் ஆகி வெளியே போயிடுவேன். ஏன்னா பொறுமையாக இருக்கிறதுக்கு தான் பவர் அதிகம். கோபப்படுறது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ பொறுமைக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அதனால் பேச்சு கம்மியாக இருக்க உங்கள் மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அனுபவம். சிலர் பேச்சே வேலையாக இருக்கும். மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், கம்யூனிகேஷன் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, குறி சொல்கிறவங்க, வாஸ்து பார்க்குறவங்க, டீச்சிங் ப்ரொஃபஸர், வாத்தியார் டீச்சர், இவங்கள்லாம் தொழிலுக்காக பேசிட்டு வெளியில் வந்துடணும். அதை விட்டுட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எரிச்சல் ஆயிருங்க உங்கள் மேலேயே. என்னப்பா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கார், பார்த்தாலே பயமாக இருக்குன்னு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அந்த ஆள் அப்படி போயிடும், உங்கள் முகத்தில் முழிக்காது. அதனால் இப்போ நான் சொன்ன கிரகச்சேர்க்கை மறுபடியும் ஒரு தடவை 2 தடவை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. பாருங்கள், பாதகாதிபதி 2ஆம் அதிபதியோட கூடியிருந்தாலும் ஜாக்கிரதை. உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னு வைங்க கசப்பாயிரும். நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களை மறந்து அறியாமல் பேசுனது கூட பிரச்சனையாக மாறிடும். நீங்கள் அது பேசுனதாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதைத்தான் நீ பேசுன, இதனால தான் பிரச்சனைப்பாங்க. இதெல்லாம் இந்த கிரகங்களால் வர்றது தான். ஸோ நிதானமாக இருங்க, பேச்சில் கவனமாக இருங்க. பேசணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. பூஜை ரூமில் உட்காந்து அதுக்கு இன்னும் பவர். உங்கள் ஆன்மாவாவது கிளியராகும், சுத்தமாக புதுப்பிச்சிடலாம். இப்போ மந்திரம் சொல்கிறதுக்கு இது பயன்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.